எனக்கு இந்த ரிமோட்டை பார்த்த உடனே திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. சரி, அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இந்த ரிமோட் வச்சு நம்ம டிவி ஆப்ரேட் பண்ணும்போது டிவியோடைய மொத்த கண்ட்ரோலும் நம்ம கையில் வந்தது. கரெக்டாக? ஏன்னா இந்த டிவியை நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம், நம்ம தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரோம். அதுக்கு அடுத்தது இது செட்டப் பாக்ஸ் ரிமோட்டு, அதுக்கான ரிமோட் நம்ம கையில் வருது. அந்த டிவியை ஆக்சஸ் பண்ணுற எல்லா இதுவுமே நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அது வந்து ஒரு பொருள், ஆனால் அந்த பொருளை ஃபுல்லாகவே நம்ம தான் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது நம்ம கையால் உடப்படலாம், நம்ம அதை பத்திரமா வச்சுக்கலாம், அது எந்த டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் அந்த டிவியில் வந்து நம்ம அதை நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதாகவும் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத பார்க்கணுனாலும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதிலே பாருங்கள், ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நாங்கள் அதிகம் பார்த்ததில்லை, எனக்கு தெரியல. அதில் தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அது நம்மக்கிட்ட தான், அது இந்த ஃபுல் ரிமோட்டோடைய கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் ஃபுல் கண்ட்ரோலுமே நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட விட்டுருணும். நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை ஃபுல்லாத்தையும் அவரு நம்மளை வந்து அவர் தான் நம்மளை வந்து உருவாக்குனாரு, நம்மளை படைச்சார். அவர்கிட்ட நம்ம லைஃப்பை கொடுத்துட்டு நீங்கள் ஏஸ்பா வழி நடத்துங்கன்னு சொன்னால் அவர் நம்மளை ஆப்ரேட் பண்ணி சூப்பராக செம்மையான பாதையில் நடத்துவார். அந்த டிவியை தூக்கிட்டு நான் எதாவது குப்பையில் போயிட்டு வைக்கலாம், இல்லைனா இது மாதிரி அழகான இடத்துல டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம் தான். அந்த டிவியை எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணுறது நம்ம தான். அதே மாதிரி தான் ஆண்டவர் கையில் நம்மளை வந்து சரண்டர் பண்ணிட்டா அவரை நம்மளை உயர்த்தி தூக்கி பெரிய இடத்துல வந்து உட்கார வைப்பார். நம்ம வந்து அவர் கையில் நம்ம சரண்டர் ஆகாமல் நம்ம வெளியில் போகிறதுக்கு அடம் பிடிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் விட்டுடுவார். இப்போ நீ தாராளமாக போயிட்டு வா, ஒரு நாள் என்ன நீ புரிஞ்சுப்ப, அப்புறமா நீ என்னை தேடி வருவேன்னு அப்படி விட்டுருவார். இது தாட்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது. திடீர்னு இந்த ரிமோட் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த ஒரு ரிமோட்டை வச்சு அந்த டிவியை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், அது மாதிரி தானே ஏஸ்பா நம்மளை வந்து அவர் கையில் நம்ம வந்து கொடுத்துட்டா ஆண்டவர் நம்மளை சூப்பராக ஆப்ரேட் பண்ணுவார். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நம்மளை அவர் வழி நடத்துவார். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் அவர் வந்து நம்மளை சூப்பராக வந்து வழி நடத்துவார். நம்மளுடைய வாழ்க்கையோட ஃபுல் கண்ட்ரோலுமே நம்மளே எடுத்துக்காமல் நம்மளை வந்து இயக்குறதுக்கு, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏஸ்பா கையில் நம்ம வாழ்க்கையை வந்து ஒப்பு கொடுத்துக்கணும். ஒப்பு கொடுத்துட்டா ஏஸ்பா நம்மளை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து பத்திரமா பார்த்துப்பார். நிறைய பேர் என்ன தெரியுமா, ஒரு தவளை மாதிரி தான். நம்ம ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டோன்னா நம்ம மேக்ஸிமம் வெளியில் குதிச்சுட்டு வந்து அதான் நம்ம உயிர் வாழ முடியும்ன்ட்டு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏஸ்பா நம்மளை சூப்பராக பாதுகாப்பார். இது எனக்குமே ஒப்பிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஏதாவது சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து நிறைய மனிதர்களை எதிர்பார்ப்போம். ஐயோ நமக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அது எல்லாமே ஏஸ்பா வந்து தகுத்து போட்டுருவார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம அவரை முழு மனசாக தேடும் போது தான் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து உதவி செய்வார். அவருக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம இந்த உதவி செய்யணும். நம்ம பிள்ளைங்க இவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்களா, மனுஷங்கிட்ட வந்து கேட்குறாங்களான்னு பார்ப்பாரு. நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நிறைய பேர் தேவையில்லாத பர்சனுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரத்தை வந்து நம்ம பிறருக்கு வந்து கொடுத்துட்றோம். ஒன்றே தான், இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுடைய லைஃபோடைய கண்ட்ரோல் வந்து ஏஸ்பா கிட்ட இருக்குதா, பிசாசு கிட்ட இருக்குதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிசாசு கிட்ட உங்களுடைய வாழ்க்கையோட கண்ட்ரோல் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் டோட்டலாக நாசமாக போயிடும். பிசாசு நம்மளை அழிக்க தான் பார்ப்பான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ரொம்ப சிக்காவேன், ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடும். அப்போ மைண்டில் தாத்தெல்லாம் வேறு மாதிரி வரும். ஐயோ நம்மளுடைய லைஃப் இதோட முடிஞ்சிச்சு போல், அப்படி அந்த எண்ணங்கள் கொண்டு வரதே பிசாசு தான். ஆனால் ஆண்டவர் கையில் இருக்கும்போது நம்மளை அவர் வந்து அப்படியே நம்ம உடம்பு சரியாமல் ஆகி கஷ்டமான சூழ்நிலை, பண நெருக்கடியில் எல்லாத்துலேயும் நம்ம கடந்து வரும்போது ஏசப்பா நம்மளோட கண்ட்ரோல் வந்து அவர் வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியும் எந்த டைமில் என்ன பட்டன் ஆன் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும். இந்த டைமில் என் மகளுக்கு தேவை இது, என் மகனுக்கு தேவை இது, அப்போது அந்த பட்டனை அவர் ஆன் பண்ணுவார். ஆன் பண்ணுவார்னா அதோடைய வழியை அவர் வந்து திறப்பார். கத்தர் இடத்துல நம்மளுடைய வழியை ஒப்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முழு மனதோட ஏஸ்பா வந்து அந்த வழியை வந்து செவ்வையாக்குவார். நமக்கு என்னது தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா போதும். அவரும் வந்து நம்மளை வழி நடத்துவார்.
நம்ம எப்பவுமே 100% வந்து நம்ம ஸ்டடியாக இருக்க முடியாது. நம்ம பின்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, முன்னாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைம் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே நம்ம சோர்ந்து உட்காந்துருவோம். நான் இப்போ என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நான் அப்படியே சோர்ந்து உட்காந்துருவேன். பைபிள் காலேஜ் போகும்போது நான் நல்லா கிளம்பி நான் போயிடுவேன். வெளியில் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங்னா நான் நல்லா கிளம்பி போயிடுவேன். ஆனால் யோசிச்சு உட்காந்துட்டே இருப்பேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கண்ணு மருந்து வீட்டில் 3 மணி ஆக போகுது. இது மாதிரி தான் ஏதாவது ஒரு கவலை வரும்போது நம்மளை உட்கார வச்சிடும். பிசாசு வந்து உட்கார வச்சிடும், எந்திக்கவே முடியாது. ஆனால் நம்ம எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். நம்மளுடைய இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையோட கண்ட்ரோலை நம்ம வந்து ஒரு ரிமோட் நம்மளை வந்து ஏஸ்பா கையில் கொடுத்துருவோம். மேனுஃபேக்சரிங் பண்ணது அவர் தான். அவர் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அந்த ஒரு தாட்ஸ் இருந்தாலே நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். இது என்னையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எனக்கு யோசிச்சே பண்ணும்போது எனக்கு லேஸ்பா பேசினார், இந்த ரிமோட்டை பார்க்குறல்ல குளூரி, இது மாதிரி உன்னுடைய லைஃப்பை என்கிட்ட இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக நீ தான் வச்சுருக்குற, அதே மாதிரி உன் வாழ்க்கையிலுடைய கண்ட்ரோலை வந்து என்கிட்ட கொடு, அப்போ நான் வந்து செவ்வையாக நடத்துவேன், அவனை பார்த்துப்பேன், நீ கவலைப்படாதன்னு ஏஸ்பா என்கிட்ட சொன்னது தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒரு என்கிட்ட ஆண்டவர் பேசுனது வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும், பிசாஸ் கிட்ட இருக்கணுமா ஏஸ்பா கிட்ட இருக்கணுமான்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Bye. Jesus bless you.